ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். 2வது மாதம் பிப்ரவரி மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. பிப்ரவரியுடைய 27லிருந்து நேரமானது நெருங்கிடுச்சு. காரணம் என்னன்னா, பிப்ரவரியில் நிகழ்ந்த முக்கியமான கிரக பயிற்சிகளும் 5 ராஜயோகங்களும் தான். ஸோ இந்த கிரக பயிற்சிகள், ராஜயோகங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அவங்கவுங்க ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை உத்தரவில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகங்களால் தான் தாக்கங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கிரகங்களால் தான் தாக்கங்கள் ஏற்படும். நம்ம கிரகங்கள் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே சாதாரணமானது கிரகங்கள் கிடையாது. நம்மளை இயக்கக்கூடிய பெரிய சக்தியே கிரகங்கள் தான். அப்பேற்பட்ட கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிரகங்களால் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரியில் நிகழக்கூடிய அந்த 4 கிரக பயிற்சிகள் என்ன, அதனால் 5 ராஜயோகங்கள் உருவாகுதுன்னு சொன்னால அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இது கடைசியாக பிப்ரவரி 27லேருந்து நேரம் நெருங்கிடுச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு பலனை கொடுக்க போகுது. அதனால் முதல்ல என்னென்ன கிரக பயிற்சி, என்ன ராஜயோகங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2026வது ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல தான் ஸ்பெஷல் கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. இதனுடைய தாக்கம்தான் மேசத்திலிருந்து மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே காணப்பட இருக்கு. அதனால தான் பிப்ரவரி 27லேருந்து நேரம் நெருங்கிடுச்சுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. ஃபர்ஸ்ட் பிப்ரவரியுடைய 3ஆம் தேதி புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு. பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு. பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாரு. இப்படி 4 கிரகங்களுமே 4 விதமாக கும்ப ராசிக்கு சென்றிருக்கிறாங்க. இதுவே ஒரு யோகத்தை உருவாக்க போகுது. இதில் புதன் சுக்கிரன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாகுது. சூரியன் செவ்வாய் சேர்ந்து மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது. சூரிய புதன் சேர்ந்து புதத்திய ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்களும் உருவாகுது. இந்த யோகங்களுடைய தாக்கம்தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்க அதிகரிக்க செய்யும், அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும், நிதிநிலையில நல்ல உயர்வை ஏற்படுத்தும், வெற்றிகளையோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடி வர செய்யும். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த கிரக பயிற்சிகள், இந்த மாதிரி ராஜயோகங்களால நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நெருங்கியிருக்கா இல்லை ஆபத்தா நெருங்கியிருக்கா அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு நேரம் எப்படி நெருங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எடுத்த வேலையை இனி சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவீங்க. இந்த டைம் ராசிநாதன் செவ்வாய் திகிரிய வீரியஸ்தானத்தில் வக்கர நிலையில் இருந்தாலும் குருசாரம் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பால் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களும் சாதித்து கொள்வீங்க. இதில் உடல் ஆரோக்கியமானது பெறும், மனதில் தைரியமானது கூடும், தன்னம்பிக்கையானது உண்டாகும். எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய உங்கள் ராசிக்கு திருப்பங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்துல இருப்பதன் மூலம் பலம் பெற்றிருக்கிறார். இதனால தொழில் வியாபாரத்துல முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபார தொடர்பான செலவுகள் வந்து கூடும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். செயல்திறமானது அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர் மத்தியில மரியாதை கூடும். சுக்கிரனுடைய சார பலத்தால் தாய் தந்தையரோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் கூட உங்களுக்கு நீங்கும். பெண்களுக்கு கூட எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவு உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு. உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கு தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறுங்க. நெக்ஸ்ட் மேசராசி கார்த்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால அதுல கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும். எந்த ஒரு காரியத்திலையும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கல்வியில மேன்மையானது ஏற்படும். ஸோ கல்வியில மேன்மை ஏற்பட எந்த ஒரு புதிய முயற்சி வந்து இப்போ நீங்க செய்யலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த டைம் நேரம் நெருங்கிடுச்சுன்னு நான் சொன்னேன்ல, இதுல ஆபத்துக்கள் ஏற்படாம இருக்க கிரக பயிற்சிகளையும் ராஜயோகங்களையும் நீங்க முழுசா பெறுவதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரம் வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து கோவில்ல செய்யறது, இன்னொன்று வீட்டில் செய்யறது. கோவில்ல வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கோவில்ல செய்யறத சொல்லிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. சிவன் கோவில் ஆர் பெருமாள் கோவில் 2ல ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும். அங்க இருக்கக்கூடிய மூலவரான பெருமாள் இல்லைனா சிவனை வழிபாடு செய்து கோவிலை 3 முறை வள வரணும். கோவிலை 3 முறை வள வந்ததுக்கு பின்னாடி கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வாழைப்பழத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு வாழைப்பழம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 11 பேர்ல இருந்து ஒரு 17 பேர் வரைக்கும் நீங்க வாழைப்பழம் வந்து கொடுக்கணும். ஸோ வாழைப்பழத்தை கொடுத்து நீங்க கோவிலில் கொஞ்ச நேரம் அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய மூலவரை வழிபாடு செய்யணும். இது கோவிலில் செய்யக்கூடிய பரிகாரம். ஒருவேளை கோவிலுக்கு போக முடிய சூழ்நிலை இல்லை, வீட்டில இருந்தே பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில இருந்தே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல அக்கம் பக்கம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழத்தை வந்து வாங்கி தானமாக கொடுக்கணும். ஒரு சீப்பு 2 வாழைப்பழம் அந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப வாழைப்பழத்தை வாங்கி தானம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்து வீட்டில இருந்தே கூட ஈசனுடைய அருளையும் பெருமாளுடைய அருளையும் பெறலாம். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய பட்சத்துல கிரகங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். கிரகங்களால அதிர்ஷ்டம் வர்றதாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு இது ஒரு வழி. ஸோ ராஜயோகங்களையும் நீங்க முழுமையாக பெறுவதற்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம். மெயினா இந்த டைம் யாரையும் வந்து கஷ்டப்படுத்திடாதீங்க. அதுக்கப்புறம் யாரையும் புறம் பேசாதீங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா புறம் பேசுறது இந்த மாதிரி பண்றதுனால அது உங்களுக்கே பேக் ஃபயரா ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்க ராசிக்கான பலன்கள். ஸோ இந்த பலன்களை நீங்க பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த நேரம் நெருங்கிய தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கான டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.